ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை எங்கெல்லாம் வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அதாவது ஃபயர்பேஸ் பற்றி சொல்லுங்கள், அப்புறம் பிளாக்ஸியை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஏபிஐ இன்டெகிரேஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா கவர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம வந்து நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் வைஸாகவும் நிறையா கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஏபிஐ ப்ளஸ் அப்புறம் ரவுட்டிங் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபயர்பேஸ் ப்ளஸ் அப்புறம் ஃப்ரீ ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் எப்படி பில்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட டாப்பிக்லேயே நீங்கள் வந்து இந்த டாப்பிக்லேயே வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திருப்பி 1 செகண்ட் உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா, எப்படி வந்து இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அப்படி எப்படி வந்து இந்த எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த லைப்ரரியை வந்து எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணனாலே நம்ம இந்த pubspec.yaml அப்படிங்கிற ஃபைலில் தான் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் இந்த கீழே கொடுத்துருக்கிறது அப்படியே ஜஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் அப்படின்றது அதை கிளிக் பண்ணுவீங்க. அப்புறம் ஆட்னு கொடுத்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேட்டில் வரும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீடியேட்டர் லெவலில் வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதிலே வந்து நம்மளோட பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த கவுண்டர் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறது, ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறது, ஒரு பேஜுக்குலேருந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ட்டில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளட்டரில் வந்து அந்த ஸ்டேட் இப்போ லைக் வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இது மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய கவுண்ட் வந்து கொஞ்சம் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த கணக்கெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் உங்களுக்கு, செட் ஸ்டேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஏபிஐ கான்செப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது, அப்புறம் டெலீட் பண்ணுறது, டெலீட் பண்ண உடனே நம்ம பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா செட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது லோக்கல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நிறையா கான்செப்ட் இருக்குது, அதாவது ப்ரொவைடர் இருக்குது, அதுக்கப்புறம் கெட்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் பிளாக்ஸி, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போ எதுக்காண்டி நம்ம வந்து கெட்டெக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு கெட்டெக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது, ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன லாகின் பேஜ் இருக்குது, அப்புறம் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்குது, அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் இமேஜோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டே போதும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது, ஒரு கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் வருதுன்னா அது உங்களுக்கு பிளாக்ஸி அப்படிங்கிற அந்த ப்ரொவைடர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிளாக்ஸி அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, கொஞ்சம் மாடல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து பிளாக்ஸி அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4 மாடியூல் இல்லை ஒரு 5 மாடியூல், அப்புறம் ஒரு சின்ன டேட்டா வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டருக்குள்ளே வாரீங்க அப்படின்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட், ப்ரொவைடர், பிளாக்ஸி, அதுக்கப்புறம் ரெடெக்ஸ், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்லாம் நம்ம 1 பை 1 கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம வந்து pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளட்டர் லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கெட் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, ஒரு கோலன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோலனுக்கு அப்புறம் வர்றது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஆரோ சிம்பிள் போட்டு அதோடைய வெர்ஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து 4.6.6 வந்து வெர்ஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 1 இயர்க்கு அப்புறமோ பார்க்கிங்க அப்படின்னா இதோடைய வெர்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் கூட வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து வெர்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த கெட் கோலன் மட்டும் வச்சுட்டு Ctrl+S மட்டும் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாட்டி சேவ் ஆகும்.
ஸோ சேவ் ஆகிடுச்சு அண்ட் ஹார்ட் ரீலோட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் அகைன் வந்து பப் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பப் கெட் மட்டும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது அண்டு பேக்கேஜில் எந்த வித எரரும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய எமுலேட்டர் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி material.dot அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம அங்கே கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த கெட் அப்படிங்கிற அந்த லைப்ரரியை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி பேக்கேஜ் get /get.dot. ஸோ இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக void main ஸோ void main கால் பண்ணலாம். இதில் வந்து ரன் ஆப் கால் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரன் ஆப்க்கு அப்புறம் ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் அதுக்கப்புறம் வந்து ஹோம் அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வந்து மை ஆப் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த கெட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நார்மலாக மெட்டீரியல் ஆப் பதிலாக கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் மை ஆப் அப்படிங்கிறத மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இங்கே ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட்டு கால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்லெஸ் அதில் வந்து மை ஆப். ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் மெட்டீரியல் ஆப்பே கால் பண்ணல. ஸோ மெட்டீரியல் ஆப்பை கால் பண்ணால் தான் நம்மளால் ஸ்கேஃபோல்டு ஆப் பார் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஹோம் ஸ்கேஃபோல்டு அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். அதாவது Ctrl+S ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகும். ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு get.dot அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மை ஆப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிற அந்த விஜெட் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்கேஃபோல்டு அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட்டில் தான் நம்ம வந்து getX அப்படிங்கிற அந்த லைப்ரரி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கால் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு ஆப் பார் மட்டும் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல டீபக் செக்ட் மோடு பேனர் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த பேனர் வந்து ஹைட் ஆயிரும். இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் டைட்டில் டெக்ஸ்ட் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஜஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மட்டும் இங்கே ஷோ ஆகும். ஓகே வந்துருச்சா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாடி அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் அந்த getX அப்படிங்கிற அந்த லைப்ரரியை வந்து எப்படி வந்து ரவுட்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மெயினாக நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த getX பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அதாவது கோடிங்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளட்டருடைய கோடிங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகும். ஸோ getX அப்படிங்கிற லைப்ரரி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மூலமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் கோடிங். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியும். அதுக்கப்புறம் ரவுட்டிங் கான்செப்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். இந்த கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம getX அப்படிங்கிற அந்த லைப்ரரி பயன்படுத்தும் மூலமாக இன்னும் ரொம்பவே வந்து கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு UI டிசைன். அதுக்கப்புறம் அதோடைய எஃபிஷியன்ட் அதோடைய ஃபாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு எப்படி வந்து இந்த getX அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே. இப்போ பாடி அப்படிங்கிறத கால் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இதில் சென்டர் அப்படிங்கிற அந்த விஜிட்டை கால் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு இதில் ஒரு பட்டன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ எலிவேட்டட் பட்டன் கால் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஆப்ஷன் உண்டு. ஒன்று சைல்டு, அதில் டெக்ஸ்ட். அதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் உண்டு. ஸோ அதை கால் பண்ணிக்கோங்க. இந்த ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளுடைய எப்படி கெட்டெக்ஸ் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கிளாஸ் நம்ம கால் பண்ணிடலாம், அதாவது செகண்ட் பேஜ். ஸோ அதை நீங்கள் நார்மலாக வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூவாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ரவுட்டிங் கான்செப்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட் கிளாஸ் அப்படிங்கிற விஜிட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது நம்ம நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி அதிலேருந்து ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்டேட் கிளாஸ் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் அல்லது வந்து ஹோம் பேஜ் ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா செகண்ட் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேஃபோல்ட் ஆப் பார், அதே மாதிரி சேம் ஆஸ் ஆப் பார். ஸோ இங்கே வேணுமா டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், அல்லது இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எம்டியாக விட்டுக்கலாம். இப்போ இதை ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கோ டு நெக்ஸ்ட் பேஜ்னு வந்திருக்கு. ஜஸ்ட் இப்போ இதை கிளிக் பண்ணுற மூலமாக நமக்கு இன்னும் எந்த ஆக்ஷனும் நடக்கலை. இப்போ நம்ம இதில் வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் இப்போ இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணலாம். இப்போ இதை நான் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்துருக்கு. அதாவது பட்டன் வந்து நமக்கு இப்போ கால் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பட்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது எரர் விட்டுருக்கோம், இல்லைனா வேறு ஏதாவது பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பட்டனில் வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக நமக்கு பட்டன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுட்டிங் கான்செப்ட்டில் இப்போ நம்ம இன்னொரு விஜிட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஸ்டேட் அதாவது நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம ரவுட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஃப்ளட்டர் ரவுட்டிங்கிற கான்செப்ட்டில் இதுலேயும் வந்து சேமஸ் இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் பேஜ் அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு அதாவது நெக்ஸ்ட் விஜிட் வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் இப்போ நம்ம இதில் என்ன கவர் பண்ணுறோம்னா கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் பேஜ் வந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம போட்டிருக்க இந்த இதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஓகே, கெட்டெக்ஸ்னால் என்ன, லோக்கல் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கெட் டாட் கோ அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. டூ இப்போ நம்ம இந்த 2 அப்படிங்கிறதுல தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா எந்த இடத்துக்கு போகணும், எந்த விஜிட்டை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜிட் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் ஒரு கிளாஸ். ஸோ அதை இதில் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டுட்டு இப்போ இதை சேவ் பண்ணுங்கள், பேரந்தசிஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம், இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற விஜிட்டை பார்க்கும். அந்த விஜிட்டில் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்கேஃபோல்டுன்னு கொடுத்து வெறும் ஆப் பார் மட்டும் தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இந்த பட்டன் எதுவுமே இருக்காது, வெறும் ஆப் பார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்லெஸ் விஜிட் தான் கால் ஆகிருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் பாரில் வந்து பேக் பட்டன் இருக்குது. ப்ளஸ் வந்து வேறு எந்த டீட்டெயிலுமே இல்லை. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு, அதாவது ப்ரீவியஸ் பேஜ்னால் ஃபஸ்ட்டு இந்த விஜிட் நம்ம கால் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த விஜிட்டுக்கு வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி வந்து நமக்கு என்ன நடக்கும், மறுபடியும் வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது கால் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா என்ன விஜிட் நம்ம கால் பண்ணியிருக்கோம், கோ டு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற விஜிட்டை கால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த விஜிட் வந்து உங்களுக்கு கால் ஆகும்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, get.toCo அப்படின்னு முடிச்சிட்டோம். அதாவது get.do போட்டு எந்த விஜிட்டை கால் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவும் பாருங்கள். இதை பார்க்க மூலம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ கெட்டெக்ஸ் மூலமாக நமக்கு வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து சின்டெக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிங்க் ஆகுதா, இது மூலமாக ஈஸியாக வந்து கால் பண்ணிக்கலாமா அப்படின்னு. என்ன ரீசன்னா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நேவிகேட்டர் டாட் டூன்னு போட்டு கான்டெக்ஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் லென்த்தாக வந்து சின்டெக்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி get.to அப்படிங்கிறதுலே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்நாக் பார், அதுக்கப்புறம் ஆப் பார், அதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அலர்ட் வர்றது, அது மூலமாக எப்படி வந்து இந்த கெட்டெக்ஸ் அப்படி லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.